Hey guys, வணக்கம். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ நான் தமிழில் செய்கிறேன் பிகாஸ் என்னோட thumbnail நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அண்ட் thumbnail பார்த்து உள்ளே வந்தவங்க முக்கால்வாசி கண்டிப்பாக இந்தியன்ஸாக தான் இருப்பீங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ தமிழில் செய்கிறேன். I will try to put some English subtitle. If I really cannot put any English subtitle, I wish or I can say I will hope to make this video again in English. எதுக்கு நான் சொல்கிறேன்னா என்னோட முக்கால்வாசி ஃபாலோவர்ஸ் தமிழ் பேசுகிறவங்க இல்லை அண்ட் தென் முக்கியமாக மோஸ்ட்லி மலேஷியன்ஸ் மலேஸ் அண்ட் சைனீஸ் சில பேர் என்னோடய வீடியோ பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கிலீஷ் சப்டைட்டில் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நான் இங்கிலீஷில் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக செய்வேன். ஸோ இன்றைக்குள்ள thumbnail என்ன பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னா கண்டிப்பாக நெட்ரிகனில் எப்படி நயன்தாரா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்லிம் டவுன் பண்ணாங்க, இதை எப்படி நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. வி ஆர் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவோன்னா ஒரு ஹீரோயினை பார்த்தா சரி அந்த ஹீரோயினோட மேக்கப், ட்ரெஸ்ஸிங், ஹேர் ஸ்டைல், அவங்களோட ஃபிகர், ஷேப்ஸ் இதெல்லாமே நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அதுவும் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் நயன்தாரா. டெஃபினெட்லி இப்படி சடன்லி நயன்தாரா ரொம்ப ஸ்லீமாக ஒரு ஃபேஸ்லாம் ரொம்ப ஓவல் ஷேப்பில் ஷார்ப்பாக இப்படி நயன்தாரா வேறு மாதிரி இருந்தாங்களே இந்த படத்தில் வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கும் போது தான் நோட்டீஸ் பண்ணேன் அவங்க ஷீ லூஸ் வெயிட் in this movie purposely. மேபி பர்பஸ்லியாக இருக்கலாம், இல்லை மேபி இந்த ஸ்ட்ரெஸ் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இல்லாட்டி மேபி ஒரு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கும் போது நம்ம நிறையா டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருப்போம். ஸோ அதில் வெயிட்டை லாஸ் பண்ணுறது நம்ம அழகு அவ்வளோவா பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் எடுத்துருக்கலாம். பிகாஸ் அதில் அவங்க மேக்கப் கூட இல்லாமல் இருந்தாங்க. ஐம் நாட் ஷூர், பட் பார்க்குறதுக்கு மேக்கப் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் இந்த வீடியோ அடுத்த லெவலில் கண்டினியூ பண்ணுறமெனுக்கு நான் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நான் லாவண்யா, நியூட்ரிஷனிஸ்ட்னால் தமிழில் உணவு ஆலோசகர் நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட டயட் எப்படி இருந்திருக்கும், அவங்க எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக லூஸ் வெயிட் பண்ணியிருப்பாங்க, இந்த ஒரு விஷயத்தை சேர்த்து தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இது ஜஸ்ட் ஒரு நார்மல் கூகுள் சர்ச்லேருந்து கண்டுபிடிச்சேன். பிகாஸ் அவங்களோட நிறைய இன்டர்வியூஸில் யாருமே அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டதே இல்லை. எப்படி நீங்கள் உங்கள் டயட் மெயின்டைன் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த மாதிரியான கேள்வி யாருமே கேட்டதில்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு யாருக்குமே அவ்வளோ டீட்டெயிலாக அவங்களோட டயட், ஹெல்த், ஃபிட்னஸ், லைஃப் ஸ்டைல் பற்றி நம்மளுக்கு தெரியாது. அண்ட் இதுவே எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா, அதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவங்கள இன்டர்வியூ பண்ணுறது கண்டிப்பாக நான் அவங்களோட டயட், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஃபிட்னஸ், ஹெல்த், அவங்களோட ஓவரால் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு இந்த விஷயத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அண்ட் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் ஓவராலாக அவங்களோட டயட் பற்றி எப்படி இருக்கும், அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் எப்படி இருக்கும், அவங்க ஹெல்த் சம்மந்தப்பட்ட எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணதில் சில ட்ரஸ்டபுளான ஒரு சோர்ஸ்லேருந்து கிடைச்ச ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க முக்கால்வாசி ஒரு பேலன்ஸான ஒரு டயட் தான் எடுப்பாங்க. பட் கார்போஹைட்ரேட் லெவல் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். பிகாஸ் அவங்க 4 விஷயம் கண்டிப்பாக அவங்களோட டெய்லி மீலில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது என்னதுன்னா மீட் or I can say lean protein, எக்ஸ், முட்டை, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். பட் நீங்கள் வெஜிடேரியன்ஸாக இருக்கலாம், ஒரு வீகனாக இருக்கிறீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா இப்போ நான் என்ன சொல்வேன்னா அவங்க என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க இந்த மீட்லேயும் அண்ட் எக்கில் பார்த்தா புரோசத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டீன் எது பிளான் பேஸில் நிறையா இருக்குன்னு நம்ம பார்த்தாக்கா சிக்பீன், மங்பீன், கொண்டக்கடலை, அப்புறம் பாசிப்பயிர், இந்த மாதிரி டால், லென்டில்ஸ், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட டால் வகைகள் இல்லாட்டி லெக்யூம்ஸ்னு சொல்லுவோம். இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சாப்பாடு தான் அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் அது எப்படி எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு ஸ்மால் போர்ஷனில் தான் எடுக்கிறாங்க. எல்லாமே சின்ன சின்ன ஒரு போர்ஷனாக தான் எடுக்கிறாங்க. நம்ம நார்மலாக எப்படி சாப்பிடுவோம், நிறைய பார்த்தோன்னே ஓகே எல்லாத்தையும் நிறையா ஒரு பிளேட் ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே சாப்பிடுவோம். பட் அவங்களோட ஃபிகர் அண்ட் செல்ஃபை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ஸ்மால் போர்ஷனாக சாப்பிட்றாங்க. இது ஒன் ஆஃப் த குட் வே. பிகாஸ் நீங்கள் ரொம்ப நிறைய சாப்பிட மாட்டீங்க அண்ட் ரொம்ப வேகமாகவும் சாப்பிட மாட்டீங்க. ஸ்மால் போர்ஷனில் சாப்பிடும் போது நீங்கள் கொஞ்சமாக மெதுவாக அதை ருசிச்சு கடிச்சு அந்தமாரி சாப்பிடும் போது உங்களுக்கு சீக்கிரமாக ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ரீசன் என்னன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்பவுமே இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா ஃபைபர்ஸ் கிடைக்குது. இது நீங்கள் பிளான் பேஸ்ட் ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா பிளான் பேஸில் நிறைய முக்கியமாக
இந்த பாசிப்பயிர், கொண்டைக்கடலை இதெல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து நீங்கள் எடுக்கணும், உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபுல் ஆயிரும். அண்ட் அது வந்து நல்லா உங்கள் ஸ்டமக்கில் வந்து டைஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ஒரு ஈஸியான மெத்தடில் இருக்கும். அண்ட் இவங்களோட டயட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, இவங்க வந்து ப்ராசஸ் சுகர்ஸ் வந்து எடுக்க மாட்டா சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் சுகர்ஸ்னால் என்னது? ப்ராசஸ் கார்போஹைட்ரேட் கூட நம்ம சொல்லலாம், இல்லாட்டி ரிஃபைன் சுகர் கூட சொல்லலாம். எதையெல்லாம் ரொம்ப ஈஸியான விதத்தில் சீரியல்ஸ், சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம சிப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரியான சம்மந்தப்பட்டது இருக்கு. இதெல்லாம் நிறைய ஆடட் ரிஃபைன் சுகர்ஸாக இருக்கும், இல்லை ஓவராக ப்ரொசஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ப்ரொசஸ் பண்ண என்ன ஆகும்னா அது ரொம்ப சிம்பிளான கார்பாக ஃபார்ம் பண்ணும். முக்கியமாக நீங்கள் சுகர்ஸ் இல்லாட்டி வந்துட்டு சிம்பிள் கார்ப் எடுக்கும் போது என்ன நடக்கும்னா உங்களோட சுகர்ஸ் லெவல் வந்து ஃபாஸ்ட்டாக மேலே ரைஸ் பண்ணும். ஸோ இது ஃபாஸ்ட்டாக ரைஸ் பண்ணும்போது மற்ற ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு இது எப்படி பேக் டு நார்மல் கண்ட்ரோல் பண்ணணும், இதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதனால் உங்கள் பெங்க்ரஸ் நிறையா வந்து இன்சுலின் இந்த மாதிரியான சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது சுரந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இந்த சுகர்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபேட் ஸ்டோரேஜாக பண்ணும். நீங்கள் எதெல்லாம் வந்து சுகர்னு பார்க்குறீங்களோ, எதெல்லாம் சுகருக்கு பதில் ரிப்ளேஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சுகர் தான். எஸ்பெஷலி ஜாகரியோ, கொக்கனட் சுகரோ, ப்ரௌன் சுகரோ நீங்கள் எது எடுத்தாலும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வந்து ஒரு அளவாக தான் எடுக்கணும்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரொசஸ் பண்ண ஒரு சுகரோ, ப்ரொசஸ் பண்ண ஃபுட்டோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரீசன்ட்லி ஆர்ஜே ஷா வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நயன்தாராவோட ஃபுட் டயட் பற்றி ஷேர் பண்ணிதான். அவர் பர்சனலி வந்து நயன்தாரா கிட்ட கேட்ட ஒரு விஷயம், அதாவது நீங்கள் எப்படி வந்துட்டு இத்தனை வருஷமாக உங்களோட பியூட்டி அண்ட் ஃபிட்னஸ் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர்கிட்ட, நான் வந்து ஒரு 10 வருஷமாக வந்துட்டு வெளியில் சாப்பிட்றதில்ல, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டிலேருந்து குக் பண்ணுறது இல்லாட்டி வந்து வீட்டிலேருந்து ப்ரொசஸ் பண்ணுறதுல தயாரிக்கிற சாப்பாடு வந்துட்டு இன்னுமே ஹெல்த்தியாக வந்துட்டு நம்ம தயாரிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம உடலுக்கு நல்லதா, நம்ம ஹெல்த்துக்கு நல்லதா, இப்படி தான் நம்ம வந்து யோசித்து நம்ம சமைப்போம். எஸ்பெஷலி அம்மா சாப்பாடு இது எல்லாமே வந்து நம்ம பார்த்து சமைக்கிறதுனால தான் ரொம்ப ஆரோக்கியமாக சமைக்கிறோம். இதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுனால அவங்களால வந்து அவங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆர்ஜே ஷா கிட்ட ஒரு நன்றி சொல்லணும். பிகாஸ் அவரு கொடுத்த ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் தான் வீட்டிலேருந்து தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம நினச்சோம் யாரும் வெளியிலேருந்து அவங்களுக்கு தனியாக பேக் பண்ணிலாம் கொடுக்குறேன். பிகாஸ் நிறைய ரூமர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஈவன் நான் கூட சில ரூமர்ஸ் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு தனியாக சாப்பாடு வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா. பட் ஆக்சுவலி வந்து அவங்க வீட்டிலேருந்து தான் சாப்பிட்றாங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறோம். அதாவது என்னதுன்னா, அவங்க வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிடுவாங்களாம். தென் அவங்க லஞ்ச் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் டின்னர் வந்து இதை விட ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக எதுவுமே சொல்லலை. அவங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிடுவாங்க, லஞ்சுக்கு என்ன சாப்பிடுவாங்க, இல்லை டின்னருக்கு என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலை. பட் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னதுன்னு. இங்கே ஒரு இமேஜ் நான் காட்டுறேன், நீங்கள் அந்த இமேஜை பாருங்கள். ஸோ இந்த இமேஜ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, இதுதான் நயன்தாரா ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம் நான் முதலே சொல்லியிருந்தேன். அதாவது காலையில் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க, ஹெவி மீலாக சாப்பிடுவாங்க. லஞ்ச் டைமில் கொஞ்சம் குறவாக லைட்டாக சாப்பிடுவாங்க. அண்ட் தென் டின்னரில் வந்து இன்னுமே குறவாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, முக்கால்வாசி நேரம் நம்ம எவ்வளோ நேரம் தூங்குவோம்? ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம், இல்லாட்டி குறைஞ்சது இல்லை கூடுதலாக சொன்னோன்னா ஒரு 8 மணி நேரம் நம்ம தூங்குவோம். இந்த 8 மணி நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, உங்களோட ஸ்டமக் ஃபுல்லாக ஒரு சாப்பாடு இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபாஸ்டிங் மூட்டில் இருக்கிறீங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சோம் நம்ம என்ன பண்ணோம், முக்கியமாக வந்துட்டு ஓகே அவசரமாக நீங்கள் கிளம்பி வேலைக்கு போவீங்க, இல்லை ஸ்கூலுக்கு போவீங்க, வேறு எங்கேயாச்சும் போவீங்க, இல்லை நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க போகிறீங்க. ஸோ முக்கியமாக என்னென்னா நீங்கள் சாப்பிடாம எம்டி ஸ்டமக்காக வேலை செய்வீங்க. ஸோ லஞ்ச் டைம் என்ன பண்ண ஒரு பெரிய விருந்தே நடத்துவீங்க, அதை நிறைய ஒரு ஹெவி மீலை சாப்பிடுவோம். ஸோ சாப்பிட்டுட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்று சில பேர் தூங்குவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை இடத்துல உட்காந்தபடியே வேலை செய்வாங்க. ஸோ நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டு இந்த உட்காந்து வேலை செய்யும் போது என்ன நடக்குன்னா உங்களுக்கு நிறைய தொப்பை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொப்பைன்னு சொல்லும் போது என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் தொப்பை போட்டுருச்சுன்னா, உங்களுக்கு தொப்பை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து க்ரானிக் டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அந்த சைன் கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தொப்பை போடுறது வந்துட்டு சாப்பாடுனால மட்டும் நினச்சிக்காதீங்க. சில ஹார்மோனல் சம்மந்தப்பட்டிருக்கு, உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் சம்மந்தப்பட்டிருக்கு, உங்களோட ஓவரால் லைஃப் ஸ்டைலையும் சம்மந்தப்படி தான் அந்த தொப்பையை உங்களுக்கு வந்து சைன் காட்டும். இந்த தொப்பை பற்றி வந்து வேற ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம திரும்பி நம்மளோட டயட்டுக்கு போவோம். ஏன் வந்துட்டு உங்களோட டயட், அதாவது உங்கள் டெய்லி டயட் எப்படி இருக்கணும்னா, உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஹெவியாக, தென் உங்கள் லஞ்ச் வந்து கொஞ்சம் லைட்டாக, தென் உங்கள் டின்னர் வந்து இன்னும் லைட்டாக இருக்கணும் அப்படி நான் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆயுர்வேதிக் படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா,
நம்ம கல் எந்திரிச்சோன்னா என்ன பார்ப்போம்? சூரிய ஒளியை பார்ப்போம், இல்லை சூரியன் ஒதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுதான் பார்ப்போம். ஸோ காலையில் சன்ரைஸ் பார்த்ததுக்கு அப்புறம் மத்தியானம் போல் சன்செட்டை பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம உடம்புல நடக்குது. நம்ம எப்போ எந்திரிச்சோமோ, எந்திரிச்சதுக்கு அப்புறம் சன்ரைஸ் வருதோ அந்த டைம் தான் நம்மளோட டைஜஸ்டிவ் என்சைமும் வந்து பூஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் சிம்பிளாக சொன்னால் நம்ம அக்னி அப்படின்னு சொல்லுவோம், டைஜஸ்டிவ் அக்னி சொல்லுவோம். அதுவும் நம்ம செரிமானம் செய்யக்கூடிய அக்னி வந்து வேக்கப் பண்ணுது. ஸோ இந்த மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்மளோட அக்னி வந்து லைக் கெட்டிங் ஆப்டிமம் லெவல். அண்ட் தென் ஆஃப்டர் லன்ச் டைமுக்கு அப்புறம் நம்ம என்ன நடக்கும் நம்ம உடம்புல, அந்த அக்னி வந்து ஸ்லோலி கீழே போவோம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மெத்தபாலிசம் நம்ம தான் காலையில் சரியாக சாப்பிட்றதுனால இந்த பீக் வரும்போது நம்ம நிறைய சாப்பிட்ருவோம். பட் அந்த நம்ம சாப்பிட்ற டைம் வந்து பீக்கான ஒரு அக்னியில் இருக்கும். பட் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த டைஜஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ என்ன நடக்கும்னா, அந்த பீக் கீழே இறங்க தான் அந்த டைஜஷன் ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்கும், சரியாக டைஜஸ்ட் பண்ண முடியாமல் உங்கள் உடம்புல முக்கால்வாசியான சாப்பாடு வந்து ஃபேட்டாக போய் சேருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நிறையா ஹெவியாக சாப்பிடக்கூடாதுன்னா உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ஹெவியாக சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் ஹெவினா என்னது? மலேசியாவில் வந்து நம்ம நிறையா ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னால் நாசிலமா, ரொட்டி சானா, இந்த மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான நான் பிரேக்ஃபாஸ்ட் சொல்கிறேன். ஈவன் எனக்கே ரொம்ப பிடிக்கும் நாசிலமா எஸ்பெஷலி. ஸோ இதுதான் நம்மளுக்கு மைண்டில் வர ஹெவி பிரேக்ஃபாஸ்ட். பட் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லும் போது why don't நம்மளுக்கு லைக் சீட்ஸ், நட்ஸ், கிரெயின்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு சாப்பாடாக இருக்கக்கூடாது? இது நீங்கள் நாசிலமா எடுக்க போகிறீங்கன்னா டிசைட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், சோறு போர்ஷனை குறைச்சிட்டு மற்ற போர்ஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, கார்போஹைட்ரேட் கொஞ்சம் குறைச்சிக்கோ. மற்ற தேவையான முக்கியம் வந்து நாசிலம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா 2 தீமூன், அது 2 கியூக்கம்பர் தான் வைப்பாங்க. ஸோ நீங்கள் இன்னும் கூடுதலான வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு சேலட்டோ தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களோ, இதெல்லாமே உங்களோட ஸ்டைல் தான். பட் நீங்கள் இந்தமாரி அடிஷ்னலாக வச்சு சாப்பிடும்போது நீங்கள் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டீங்க. ஸோ லஞ்ச் வரும்போது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். லைட்னா என்ன சாப்பாடு சாப்பிடலாம்? சரி, லைட் சாப்பாடு என்ன சாப்பிடலாம்? லைட் சாப்பாடுனா வந்து நீங்கள் ரெகுலர் என்ன சாப்பிடுவீங்க அதை சுற்றி பாருங்கள். பிகாஸ் நான் உங்களை தனியாக ப்ரிப்பேர் பண்ண சொல்ல, பிகாஸ் நம்மளால் தனியாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது சில பேரால். இதை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் லாக்டவுனில் இருக்கிறீங்கன்னா ஓகே, யூ ஹேவ் சம் ஒன் டு ப்ரிப்பேர் ஃபார் யூ ஆர் யூ கேன் ப்ரிப்பேர் பை யோர் செல்ஃப், இட்ஸ் வெரி குட். பட் நீங்கள் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறீங்க, ஸோ உங்களால் தான் சொல்லாமல் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் சோறு தான் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க, ரொம்ப எனக்கு சோறு பிடிக்கும் இல்லை பாஸ்தா பிடிக்கும் இந்தமாரினா நீங்கள் அதோட போர்ஷனை குறைச்சிக்கோங்க. அடிஷ்னல் சைட் டிஷ்ஷஸை கூட வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி அடிஷ்னலாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக எடுக்கும் போது நீங்கள் ரொம்ப லைட்டாக தான் சாப்பிடுவீங்க. அண்ட் தென் நீங்கள் டின்னருக்கு போகும்போது என்ன சாப்பிடலாம்? டின்னருக்கு வந்து முக்கியமாக வந்து நீங்கள் ரொம்ப லைட்டாக சாப்பிடணும். ஈவன் ஆயுர்வேதிக்கில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப லைட்டாக சாப்பிடணும். நீங்கள் சூப், ப்ரோக்கோலி சூப், மஷ்ரூம் சூப், டொமேட்டோ சூப் இருக்குது, கொரியண்டர் சூப் இருக்குது, பம்கின் சூப் இருக்குது, மஷ்ரூம் சூப் இருக்குது, ஆனியன் சூப் இருக்குது, இந்தமாதிரி நிறைய சூப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான சூப் வந்து நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். சூப் சம்மந்தப்பட்ட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு வெயிட் கெயின் வந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டயட் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்னால கூட வரலாம், சில பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதனால வரலாம், சில பேருக்கு வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறனால கூட வரலாம். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க உடம்புல சரியான ஒரு தேவையான அளவுக்கு உள்ள நியூட்ரியன்ஸ் பத்தாம இருந்தால் கூட அவங்களுக்கு எப்பயுமே லேசியாக இருக்கும், இல்லை மெத்தபாலிசம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர அவங்க என்னெல்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா, அவங்க தண்ணி, அதாவது குட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டெய்லி லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், குட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்னா பிளெயின் வாட்டர், கோகோனட் வாட்டர், சூப் இந்த மாதிரி தான் அவங்க வந்து எப்பயுமே எடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், நீங்கள் வாட்டர்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நிறைய குடிக்கணும் அப்படி இல்லை, ஒவ்வொரு ஆளுக்கு வித்தியாசமான அளவு தேவைப்படும். ஸோ இந்த வாட்டர் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா என்னோட ஏற்கனவே உள்ள வீடியோ நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன், அப்லோடும் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அடுத்த விஷயம், இது நயன்தாரா சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அவங்க வந்து அட்லீஸ்ட் 8 hours கண்டிப்பாக தூங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா சரி, இல்லை உங்களோட
வெயிட்டை மெயின்டைன் பண்ண போறீங்க, ஆல்ரெடி ஒரு ஃபிட்டான வெயிட்ல இருக்கிறீங்க, வெயிட் கெயின் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி வெயிட் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வெயிட் கெயின் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரியான சம்மந்தப்பட்டிருக்குன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஸ்ட்ரெஸ் லெவல், உங்க ரெஸ்ட் டைம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அட்லீஸ்ட் 8 hours இல்லைனாலும் அட்லீஸ்ட் 7 hours ஆச்சும் தூங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க, டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 8 hours தூங்க சொல்லிட்டாங்க, 7 hours தூங்க சொல்லிட்டாங்க சொல்லி ரொம்ப லேட் நைட்ல போய் படுத்து தூங்குறதும் ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு மேபி நீங்க ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்க போயிருங்க. ஸோ இதனால நீங்க என்ன பண்ணி உங்களோட இதுல இருந்து ஒரு 7 hours ஒரு 8 hours நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா நீங்க எந்திரிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்க என்ன பிளான் பண்ண போறீங்களோ, என்ன குக் பண்ண போறீங்களோ, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்லீப்பிங் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் நான் சொல்றேன்னா, தூங்குற டைம் இருக்குல்ல, இந்த 11ல இருந்து ஒரு 2 AM வரைக்கும் உங்க உடம்புல வந்துட்டு மெலட்டோனின் ஹார்மோன் சொல்லி ஒரு விஷயம் சுரக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஹார்மோன். உங்களுக்கு டெய்லி ஆக்டிவா வச்சுக்கிறது சரி, உங்க ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எப்பவுமே குறைவா இருந்துச்சு உங்க உடம்புலன்னா உங்களுக்கு எப்பயுமே சோர்வா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சீக்கிரமா தூங்குறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு கேள்விதான், சரி சாப்பாடை பற்றி பார்த்துட்டோம், தூக்கத்தை பற்றி பார்த்துட்டோம், தென் அப்புறம் அவங்களோட எக்ஸசைஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸசைஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஹெவி ட்ரைனிங்கான ஒரு ஒர்க் அவுட் செய்வாங்க, அண்ட் தென் யோகா செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலை, பிகாஸ் சில ஆர்டிகல்ஸில் வந்துட்டு ஒரு 45 minutes to 1 hour வந்துட்டு இவங்க வந்து எக்ஸசைஸ்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ஷுவராக தெரியல. பட் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நம்ம ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு லேட்டாக வரும், டயர்டாக வரும். ஸோ நம்மளுக்கு எப்படி இந்த டைம் கிடைக்கும், 45 நிமிஷத்துலேருந்து 1 hour எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் நம்ம ஒர்க் அவுட்க்கு நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாம். 15லேருந்து 20 நிமிஷம் வச்சுக்கோமே. ஸோ இந்த 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து அந்த ஒர்க் அவுட்டை வந்துட்டு அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் வார்ம் அப்லேருந்து ஒரு ஃபாஸ்ட் பீட்ல ஒரு ஒர்க் அவுட் செஞ்சுட்டு தென் யூ கேன் டூ கூலிங் டவுன். ஃபாஸ்ட் பீட்டில் எக்ஸசைஸ் என்ன செய்யலாம், நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் வந்து கார்டியோ தான் செய்யணும்னு இல்லை, நிறைய விதமான எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் ரூட்டீன் வந்து நான் வந்து வேற ஒரு நாள் வந்துட்டு ஒரு தனி வீடியோவில் செய்கிறேன். இதில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். லைக் எக்ஸசைஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துறேன். இன்னொரு தனி வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க ஓவராலான இன்ஃபர்மேஷன் தட் நான் கலெக்ட் பண்ணது அவங்கள பற்றி. இதே ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன், இல்லாட்டி உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், இல்லை உங்களுக்கு புதுசாக தெரிஞ்ச விஷயம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நம்மளும் சேர்ந்து தெரிஞ்சுக்குவோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இது வந்துட்டு வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, எப்படி நம்ம செல்ஃபை எப்பவுமே ஆக்டிவாக வச்சுக்கலாம், எப்படி நம்ம செல்ஃபை எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கலாம், எப்படி நம்ம செல்ஃப் எப்பவுமே பாசிட்டிவாக வச்சுக்கலாம் தான் இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போறீங்க, நீங்கள் வந்துட்டு உங்களோட உடல் எடையை குறைக்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ப்ரீவியஸ் ஒரு வீடியோ, ஒரு வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அது இங்கிலீஷில் இருக்கு, அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். இதே உங்களுக்கு இங்கிலீஷ் புரியல, உங்களுக்கு தமிழில் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக தனி வீடியோ செய்கிறேன். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எதுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களோட மைண்ட் செட் கோல் எப்படி செட் பண்ணணும், அது சம்மந்தப்பட்ட விஷயம் தான் வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கு வந்து பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்காதனால தான் நான் அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸாக போடலை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் செகண்ட் பார்ட்டாக போடுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் செஞ்சுருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய விஷயம், டயட் சம்மந்தப்பட்ட விஷயம், லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயம், ரெசிபி சம்மந்தப்பட்ட விஷயம், இப்படி ஒரு ரெசிபி இன்னும் ஹெல்த்தியாக மாடிஃபை பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுறேன். அண்ட் சில விஷயம் லைக் ரிவ்யூஸ் வீடியோஸ் கூட நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த வீடியோ எல்லாமே வந்துட்டு ஸ்லோலி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் என்னோடய வீடியோவை. அண்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் என்னோட சேனலில். அண்ட் அது வரைக்கும் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை காய்ஸ்.